தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற வீர விளையாட்டுகளில் முக்கியமானவை ஜல்லிக்கட்டும் மஞ்சு விரட்டும். காலம் காலமாக பொங்கலுக்கு நடத்தப்பட்டு வந்த இந்த விளையாட்டுகள் அண்மை காலமாக நடத்தப்படாததால் ஜல்லிக்கட்டு களமும் காளைகளும் களையிழந்து காணப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு காளைகளை தங்களது பிள்ளைகள் போல வளர்த்து வந்தவர்கள் அவற்றை பராமரிக்க முடியாமல் தற்பொழுது அடிமாடுகளாய் விற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற உறுதியான தகவல் வந்தால் மட்டுமே காளைகளை தயார் செய்ய முடியும் என்று காளை வளர்ப்போர் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு காளை நாங்கள் ஒரு 5 வருடங்களாக வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஜல்லிக்கட்டு நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 3 வருடங்களாக ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருக்கிறதுனால பல காளைகள் இப்போ அடிமாடுகளாக போயிடுச்சு. இப்போ ஜல்லிக்கட்டு நாட்டு மாடுனாலே குறைஞ்சிக்கிட்டு வருது. பொங்கலும் சொல்கிற மாதிரி இல்லை, பொங்கல்லாம் யாருமே இப்போ நல்லபடியாக கொண்டாடல. 3 வருடமாக எல்லாம் கருப்பு பொங்கலாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. பரம்பரையாக நாங்கள் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 3 வருஷமாக ஜல்லிக்கட்டு நடக்காதனால இருக்கிற பாதி மாடு அடிமாட்டுக்கு போயிடுச்சு. நடக்காத கடந்த 3 வருஷமாக அதனால் பொங்கலையும் எல்லாமே கருப்பு பொங்கலை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆண்டாவது மகிழ்ச்சி பொங்கும் பொங்கலை கொண்டாடும் வகையில் மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டுக்கு தனி சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையில் இருந்து செய்தியாளர் காதர் மொய்தீன்.